வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலேசியாவுக்கு மிகவும் அர்த்தமுள்ள வாரம், பிரதமர் பெருமிதம். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இந்த வாரத்தை மலேசியாவிற்கு மிகவும் முக்கியமான பயனுள்ள வாரமாக குறிப்பிட்டார். மலேசியா நட்பு நாடுகளான சிங்கப்பூர், இந்தோனேசியா, ஜப்பான் நாடுகளின் தலைவர்களை வரவேற்றதே இதற்கு காரணம். இந்த வருகைகள் மலேசியாவிற்கு புதிய ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை ஆராய உதவியுள்ளன என பிரதமர் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங், சினார்மாஸ் தலைவர் பிராங்கி ஓஸ்மான் விஜாஜா, ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா ஆகியோரின் வருகையை பிரதமர் அன்வார் வரவேற்றார். இந்த சந்திப்புகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, புதிய ஒத்துழைப்பு வாய்ப்புகளை ஆராய்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியான்டோ அதிபராக பதவியேற்ற பிறகு மலேசியாவிற்கு வருகை புரிவது இதுவே முதல் முறையாகும். இந்த சந்திப்புகள் ஏற்கனவே உள்ள நட்புறவை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மலேசிய மக்களுக்கும் நாட்டிற்கும் நன்மை பயக்கும் புதிய கூட்டு முயற்சிகளுக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் அன்வார் தெரிவித்தார். பொருளாதார ஒத்துழைப்பு, வட்டார வளர்ச்சி குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. ஆசியான் அமைப்பின் தற்போதைய தலைவராக மலேசியா இருப்பதால் வட்டார கூட்டு செழிப்பை உறுதி செய்வதற்காக மடானி அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்று பிரதமர் அன்வார் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டார். இந்த வாரத்தில் நடைபெற்ற சந்திப்புகள் மலேசியாவின் சர்வதேச உறவுகளை வலுப்படுத்த உதவியுள்ளன. கொத்ததிங்கி தமன் அமான் பகுதியில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஒருவரை காவல்துறையினர் விரைவாக மீட்டனர். நள்ளிரவில் வெள்ளம் சூழ்ந்த சாலையில் தமது டொயோட்டா வியாஸ் காரை ஓட்ட முயன்ற 52 வயது நபர் ஒருவர் கார் மின்கம்பத்தில் சிக்கியதால் ஆபத்தில் இருந்தார். அவரை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டனர் என தெரிவித்தார் கொத்ததிங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் சுப்ரிதண்டன் யூசுப் ஓத்மான். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் கார் ஓட்டுவதை தவிர்க்குமாறு அவர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கான வீட்டுக் காவல் உத்தரவை அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா மறைத்து வைத்திருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டை கடுமையாக கண்டித்துள்ளார் டிஏபி கட்சியை சேர்ந்த கப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் எங். இது அமைச்சர் டாக்டர் ஜலிஹாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பது மட்டுமல்லாமல் மடானி அரசாங்கத்தின் ஒருமைப்பாட்டையும் கேள்விக்குறியாக்குகிறது என்று அவர் கூறினார். இந்த அவதூறு பரப்பியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தில் உண்மையை நிலைநாட்ட மன்னிப்பு வாரியத்தின் செயலகமான பிரதமர் அலுவலகத்தின் சட்ட விவகார பிரிவான BHEUU-வை நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க அழைக்கலாம் என்று லிம் லிப் எங் பரிந்துரைத்தார். இதன் மூலம் இஸ்தானா நெகாராவிடம் இருந்து எந்த ஒரு கூடுதல் உத்தரவும் BHEUU பெறவில்லை என்பதை உறுதிப்படுத்த முடியும். நீதிமன்றத்தின் முடிவே இந்த விவகாரத்தில் இறுதியானதாக இருக்கும் என்றும் தேவையற்ற ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்தபாக் சமா ஸ்கொயரில் நடைபெற்று வந்த ஹெவாக் உணவு திருவிழாவை உடனடியாக நிறுத்த உத்தரவிட்டது கோலாலம்பூர் மாநகர் மன்றம். இந்த திருவிழா போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துவதாக உள்ளூர் மக்களிடம் இருந்து வந்த புகார்களை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் DBKL-இல் இருந்து முறையான உரிமம் பெறாமல் இந்த திருவிழா நடத்தப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சத்யவங்ச நாடாளுமன்ற உறுப்பினர் நிக் நஸ்மி இனிமேல் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்பும் உள்ளூர் மக்களின் நலனையும் முறையான அனுமதியையும் பெற வேண்டும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவுறுத்தினார். பொது அமைதிக்கு இடையூறு விளைவிக்கும் செயல்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கிடா அலோஸ்டாரில் காணாமல் போன 7 வயது ஆட்டிசமால் பாதிக்கப்பட்ட சிறுவன் ஃபிராஷ் டேனியல் முகமது ஆஃபீஸ் என்ஸ்லி கிடா ஆற்றில் மூழ்கி இறந்து கிடந்தான். சிறுவனின் தாய் பிற்பகல் 4:30 மணிக்கு அவனை காணவில்லை என்று உணர்ந்ததை அடுத்து மாலை 5:40 மணிக்கு காவல்துறையில் புகார் அளித்ததாக கொத்தஸ்தா மாவட்ட காவல்துறை தலைவர் சித்தி நோர் சலாவத்தி சஆட் தெரிவித்தார். 30 காவல்துறை அதிகாரிகளை கொண்டு தேடுதல் பணியை மேற்கொண்டனர். இன்று காலை சிறுவனின் வீட்டில் இருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள ஆற்றங்கரையில் அவனது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரேத பரிசோதனைக்காக உடல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த வழக்கு திடீர் மரணமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது.
ஈப்போவில் உள்ள பெக்கான் பாருவில் ஒரு காவல்துறை அதிகாரி தனது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். பொதுமக்களால் உடல் கண்டெடுக்கப்பட்ட பின்னர் காவல்துறையினருக்கு பிற்பகல் 2:15 மணிக்கு தகவல் அளிக்கப்பட்டதாக ஈப்போ காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அபங் ஜைனால் அபிடின் அபங் அஹமட் தெரிவித்தார். சம்பவ இடத்தில் நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணையில் உடலில் வேறு எந்த காயமும் இல்லை என்பது தெரிய வந்தது. பிரேத பரிசோதனையில் மரணத்திற்கான காரணம் தூக்கினால் கழுத்தில் ஏற்பட்ட அழுத்தம் என்று கண்டறியப்பட்டதாக அபங் ஜைனால் அபிடின் குறிப்பிட்டார். தைப்பிங் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் பணியாற்றிய 26 வயதுடைய அந்த அதிகாரி மனச்சோர்வு பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் நம்புகின்றனர். இந்த வழக்கு திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இதில் எந்தவிதமான சந்தேகத்திற்கிடமான அம்சங்களும் இல்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீமஞ்சோங்கில் உரிமம் இல்லாமல் கட்டுப்பாட்டு பொருட்களை வைத்திருந்த ஒரு உறைந்த உணவு வணிக இடத்தை பேரா மாநில உள்நாட்டு வர்த்தகம் வாழ்க்கை செலவின அமைச்சு முற்றுகையிட்டது. பொதுமக்களின் புகாரை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சோதனையில் சர்க்கரை, கோதுமாவு, 1 கிலோ பேக்கெட் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட கட்டுப்பாட்டு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டதாக பேரா மாநில இயக்குநர் டத்தோ கமாலுடின் இஸ்மாயில் தெரிவித்தார். கடை உரிமையாளர் கட்டுப்பாட்டு பொருட்கள் வியாபாரம் செய்வதற்கான முறையான உரிமம் வைத்திருக்கவில்லை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு 4703 ரிங்கிட் 27 சென்ட் ஆகும். உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கமலுடின் மேலும் சொன்னார். ஸ்கூடாய் ஆற்றில் ஏற்பட்ட மாசுபாட்டிற்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட கழிவுகளே காரணம் என்று ஜொஹோர் சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் முகமது ஃபஹீமி யூசுப் தெரிவித்தார். தொடக்க கட்ட விசாரணையில் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் ஆற்றில் கலந்திருக்கலாம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாட்டில் ஏற்பட்ட பாதிப்பு இந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. கம்போங் செபாக்காட் பாருவில் 2 வாரங்களாக நிலவி வந்த துர்நாற்ற பிரச்சினை தற்போது குறைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழக்கூடாது என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஆற்றில் கருப்பு நீர் வெளியேற்றத்தை கண்டறிந்த பிறகு ஸ்கூடாய் ஆற்றிலிருந்து துர்நாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் என்று மக்கள் சந்தேகித்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.